ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 90:8 ஜெபத்தோட இந்த செய்திகளை கடத்துள்ளோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. உம்மிலே விலக்கல்லும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே விலக்கல்லும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் கலைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென். நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதை நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதை நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென். சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென். எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட அம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமென். வாசலில் காத்திருப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். லீலாமால் பிரைஸ் லார்ட். மோகன் அப்படின்னு ஒரு பிரதரை நான் புதுசாக பார்க்குறேன். கர்த்தர் நல்லவர். நாகர்புரம் அம்மாள், ஜாய்ஸ் மேரி பிரைஸ் லார்ட். இப்போ நம்ம சங்கீதம் 90வது அதிகாரத்தை என்ன நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா தேவ கோபம். அந்த தேவ கோபத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு காமிச்சேன். தேவ கோபத்தை ஒரு முதல் வசனத்தில் பாருங்க. முதல் கோபம் 7வது வசனத்தில் வாசிங்க. உமது கோபம் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் கோபம். 9வது வசனம் 2வது கோபம். 3வது கோபத்தை 11வது வசனத்தில் பார்க்கலாம். சரி. 4வது கோபம் 13வது வசனம். சரி. இவன் 4 தலைப்புகளை நம்ம பார்த்தோம். சரி. இன்னைக்கு கோபத்துடைய காரணத்தை பார்த்தோம். கோபத்துடைய காரணம் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு நான் எப்பவுமே ஒரு உதாரணத்தை சொல்லி தான் நான் செய்வேன். இப்போ இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கணும். இந்த பெரிய வெள்ளிக்கிழமை செய்தி கொடுத்தோடனே எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன். ஆனால் அதுக்குள்ளே இன்னைக்கு ஒரு செய்தி நான் சொல்லணுங்கிறது எங்கே இருக்குது? பேப்பரில் இருக்குது. ராஜேஷ் சொல்கிறாரு. இப்போ நான் பாஸ்ட்டு போய் சொன்னால் அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு. ஆனால் ஆண்டவர் கிருபையை கொடுத்து அந்த இடத்துலையே, அதாவது 7 மணிக்கு நீங்கள் சொல்கிறீங்க, 7:25க்குள்ளேயே நாங்கள் செய்தி ரெடி பண்ணிட்டேன். பாஸ்டர் அந்த செய்தி எவ்வளோ பிடிச்சிருந்துச்சோ அதை கடைசியில் அதை திரும்ப அவங்க சொன்னார். அதை சொல்லி சொல்ல மாட்டாங்க. இதுக்கு பேர் கிருபை. இது பேர் கிருபை. காரணம் என்னுடைய இக்னரன்ஸ், என்னுடைய நான் அதை என்ன செஞ்சேன்? அலட்சியப்படுத்திட்டேன். அதை வாசிக்கிறத விட்டுட்டு. புரியுதா? இதனால் தேவனுடைய கோபம் என் மேலே வரல.
என்ன செய்யல. ஆனால் ஏன் தேவனுடைய கோபம் வந்துச்சு நம்ம நீங்கள் பார்க்கலாம். சரியா? எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த பாப்பா தியேட்டர் பாப்பாவுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குன்னா, அந்த அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லேனா ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தானே? ஒரு ஹிப் நெயில் இருக்குது, ஒரு ஃபீமர் நெயில் இருக்குது. அதுக்கு அந்த நெயிலில் ஒரு பர்டிகுலர் ஒன்று இல்லைனாலும் முடியாது. இப்போ தேவனுடைய கோபத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம பார்க்கணும். அபகுக் 1வது அதிகாரம் 13 பக்கம் 1084. இது அவருடைய தன்மை. பாவத்தை மாறாத சுத்த கண்ணர். அதான் 1:13. பாவத்தை பார்க்காத பாவத்தை செய்ய மாட்டாரு, பார்க்க மாட்டார். நமக்கு பாவத்தை பார்க்கறதுனா பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். அதாவது நம்ம வயசெல்லாம் அந்த நேரத்தில் என்ன செய்யும் இருக்காது. அந்த ஒரு பாவத்தை ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி பார்ப்பாங்க? எப்படி பார்ப்போம்? அது நம்முடைய தன்மை. அது புரியுதா? இதுதான் கோபத்துடைய காரணம். இது நம்பர் 1. நாம் எங்கே இருந்தோம்? அடுத்த கேட்டிங் சங்கீதம் 42. இதுதான் நாம் எங்கே இருந்தோம். சங்கீதம் 42. பயங்கரமான குழியிலும். இந்த உளையான சேருங்கிறது என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். குவிக் சாண்ட் அப்படின்னா எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலைவனத்தில் இருக்கும். அதே மாதிரி சதுப்பு நிலத்தில் இருக்கும். அங்கே எவனா அது உழுந்துட்டான்னா ஆமாம் புதைக்குழி. அவன் என்ன முயற்சி பண்ணாலும் வெளியே வர முடியாது. அது அப்படியே கொஞ்சமாக மூழ்கி வச்சா முடிஞ்சிச்சு. இப்படித்தான் நான் இருந்தேன். எங்கே இருந்தேன்? பாவத்தில். அது இன்னும் ஒரு பாவத்தில் இருந்து அடுத்து என்ன ஆகும்? இன்னொரு பாவம். அடுத்து இன்னொரு பாவம். போய் குழியில் முங்க வேண்டிய என்னையை ஆண்டவர் ரட்சித்து ஒரு எதிர்பார்ப்போடு வச்சிருக்கிறார். ரைட். இது 2வது குறிப்பு. 3வது குறிப்பு, அதற்கு நம்முடைய கேரக்டரை மாற்ற முடியுமா? முடியாது. நம்முடைய கேரக்டரை மாற்ற முடியாது. ஆனால் ஆண்டவர் நம்மளை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்தார் இப்போ நம்ம பார்க்கணும். அவர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா வாசிக்குமா? ரோமர் எடுத்துக்கொள்ளுங்க. 8வது அதிகாரம் 29வது. ரோமர் 8:20. தன்னுடைய குமாரன் பொருட்டு முன் அறிந்தாரோ. இந்த முன் அறிதல்ங்கிறது நம்ம கையில் கிடையாது. இங்கே ரொம்ப சீனியரான 2 ஸ்டாஃப் இருக்காங்க. ஒன்று மேரி, இன்னொன்று மரியா. இவங்க எந்த வகையில் சீனியர் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, 2000க்கு முன்னாடி என்னை பார்த்துருக்காங்க. நீங்களும் இப்போ தான் பார்த்துருக்கீங்க. என்னை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பயங்கர காமெடி. அப்போ ஒரு அக்கா இருந்தாங்க, கமலா. அந்த கமலா அக்காவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணு கமலா அக்கா கேட்டாங்க, அந்த சிட்டி டாக்டர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்னால், இது தெரியாமல் இருந்தால் நல்லது. என்னது தெரிஞ்சானா அவர் மேலே இருக்கிற மதிப்பெல்லாம் அவனுக்கு போயிடும் பாப்பா, வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏதாவது ஒன்றாவது சொல்லி கேட்டாங்க. என்னது அவர் கெஞ்சி கேட்குற யார்கிட்ட? கமலா கேட்ட. உங்கள்கிட்ட கேட்டாலும் நீங்கள் சொல்லி வருவீங்க. கமலா மரியாதை வந்து வாயிலிருந்து கொடுக்க முடியாது. கொண்டாலும் வெளியே வர மாட்டான். ஆனால் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா அப்படி காட்டுறாங்க. எனக்கு தெரியும், நான் தான் உனக்கு சொல்லுவேன். நான் அப்படி அழகாக சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய என்னைய ஆண்டவர் வந்து அவர் எவர்களை முன் அறிந்தார். அதுக்கு அடுத்த என்ன ஸ்ட்ரக்சர் பாருங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாட்டோம். குமாரனுடைய சாயல்கிறது என்ன நான் சொல்றேன். எனக்கு ஒரு பேரன் பிறந்தான். இந்த பேரனை ரொம்ப பொம்மை கொட்டி மாதிரி இருக்கும். மாப்பிள்ளைக்கு நேரம் கம்மி. முதவே என்ன சொன்னாங்கன்னா, மாப்பிள்ளைகிட்ட இங்கே வர உனக்கு பையன் பழக்கமா, ஆனால் கரையாக தான் இருக்கும். ஏன்னா அவர் கருப்பு. ஆனால் அவன் கலர் பேராக இருக்கானா அது பெருமையாக தூக்கிட்டு என் பையன் எனக்கு வரு என் பையன். அவன் குட்டி பையனுக்கு இப்போ +2 படிச்சிட்டான். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரை பண்ணிட்டேன். குட்டி பையன் எல்கேஜியில் விட்டுருக்காங்க. அவன் ஓடி வர்றான். நான் தான் போயிருக்கேன். என்னை பார்த்து தூக்கிட்டேன். நான் அந்த மேடத்தை சொன்னேன், என் பேரன்ட்ட பார்த்தாலே தெரியுது என்னது இதுதான் சாயம். 2வது பேரன் பிறந்தான். அவன் பேர் யார்? ஜேடல். என் மகள்கிட்ட சொன்னேன், குட்டி உனக்கு அப்பனை பற்றி நல்லா தெரியும். அப்போ யார்? 2வது. நான் 2வது. இவனுக்கு அப்பாவுடைய குணம் வந்துடக்கூடாது.
அதனால் நீ அதிகமாக ஜோம் பண்ண என்ன செய்யணும், நல்லா கேட்டு அவன் தொட்டில் ஆட்டிக்கிட்டு போது ஜோம் பண்ணிட்டு ஆட்டுவான். யார் சாயல் வந்துடக்கூடாது, புரியுது அவங்களுக்கு. ஆனால் நமக்கு சாயல் வரணுங்கிறதுக்காண்டி தான் ஆண்டவர் தன்னுடைய குமாரனை சிறுகளை பலியாக, புரியுது அவங்களுக்கு. இதை கிளியராக புரிஞ்சுக்கிச்சா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறோம். இந்த கோபத்தினுடைய காரணம் என்னன்னா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் 1 இவர் மைண்ட் வாய்ஸ். மைண்ட் வாய்ஸ் தெரியுமா தெரியாதா? என்ன பேசுகிறோமோ நீங்கள் என்னதோ ஒன்று நினைப்பீங்க, அது அநேக நேரம் சத்தமாக வெளியே வந்துடும். நீங்கள் நினைக்க மாட்டீங்க, அது வெளியே வருதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் மைண்ட் வாய்ஸ் காட்டப்படுறேன். சங்கீதம் 10வது அதிகாரம் 11 தேவ கோபத்திற்கு காரணம். 10:11 தேவன் அதை மறந்தார் என்று அவர் தம்முடைய முகத்தை மறைத்து ஒரு காலம் அதை காண மாட்டார். தன் இதயத்தை அவன் செய்வான். இந்த பூனை தன் கண்ணை மூடிக்கிட்டா அது என்ன நினைக்கும், உலகம். ஆனால் நாங்களாம் அந்த காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாது. தில்லா போகிறது பாவத்தை தெரியுது. இவ பாப்பா அவன் பார்க்குறான்னு நினைக்கிறதே கிடையாது. நம்ம பாட்டுக்கு அந்த ஃபிக்ஸட் டைம் இருக்கும், போய் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அந்த அளவுக்கு என்ன இருந்துச்சு, துணிகள் இருந்துச்சு, என்ன இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி பயந்து போட்டு இருக்கு. இந்த பொண்ணை என்னை தப்பாக நினச்சிருவாளா, அவன் என்னை தப்பாக நினச்சிருவாளா, அது ஒழுங்காக இருந்தாலும் இதான் பயம் இருக்கு. இதுதான் ஸோ பர்டிகுலர் இந்த அளவில் கேர்ஃபுல்லாக நம்ம வாழணும். இந்த ஒரு சவுண்ட் வாய்ஸ் நம்மகிட்ட காதுக்கு வரக்கூடாது. நம்பர் 2, ஆண்டவர் எல்லாத்துக்குமே ஒரு டைம் வச்சுருக்காங்க. சங்கீதம் 50:27 டைம். 50:27 தான் டைம். என்ன வாசிமா 20 இவைகளை நீ செய்யும்போது இருந்தேன். இது வந்து பழைய வாழ்க்கையில் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மௌனமாக இருந்தார். ரைட்டு. அப்புறம் ஆண்டவர் வந்து எல்லாத்தையுமே நமக்கு எத்தனையோ மெமரி இருக்கும். நம்ம படித்த நேரத்தில் மறந்துருக்கோம். இப்போ ராஜேஷ் சொன்னார் உங்களுக்கு நிறையா பாட்டு மெமரியில் பாடுறீங்கன்னு சொல்லி. அந்த மெமரியில் பாடுறதை விட நம்ம பழைய பாவங்கள் மண்டில் இருக்கும். அது அப்படியே லிஸ்ட் இருக்கும். அது போகவே போகாது. அதுக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 23 இடுகிறவன் ஸ்தோத்திரப்பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துவான்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளை இருக்கா, ஒரு பாப்பா இருக்கா, அவளுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன், கொஞ்சம் கேக். அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அவள் என்ன நினைப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இவ்வளோ நல்ல டேஸ்டான கேக்காக இருக்கு, இந்த ஆள் ஏன் சாப்பிடல நினைப்பீங்களா இல்லையா? ஏன் சாப்பிடல? ஏன் சாப்பிடல? எனக்கு அது சாப்பிட்டா எனக்கு வெயிட் போடும். உனக்கு போடுமா? போடாது. ஏன்னா அந்த வயசு அந்த மாதிரி. அப்போ அவங்க வீட்டில் ஒரு நன்றி உள்ள இதே எனக்கு டாக்டர் கொடுத்தாரு, ஒரு கிஃப்ட் கொடுத்தாருன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கேக்குக்கே நம்ம சந்தோஷம் வரும். நான் உட்காந்துருக்கேன், எங்கள் அப்பா பக்கத்தில் ஃபோட்டோவை மாட்ட வேண்டியன்னு இங்கே உட்காரச்சு. இது 2வது பாயிண்ட். 3வதாக ஆண்டோடைய நோக்கம், காட்ஸ் பிளான் என்னன்னா யோபு 34:21 தேவ கோபத்திற்கு காரணத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவருடைய கண்கள் மனுஷருடைய வழிகள் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார். இப்போ நான் எங்கள் ஆலயத்துக்கு வரும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். நான் வழக்கமாக பண்ணுற ஜெபம் அது என்ன நான் கேட்குறேன், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு ஆலயத்தின் நன்மையினாலே நிரப்பம். ஆலயத்துல நன்மை இன்னைக்கு நான் பார்த்தேன். நான் உள்ள வரும்போது யாரோ செய்தி கூட இருக்கு, எவனோ சொல்ல போறாங்க, இந்த பாஸ்டர் சொல்ல போறேன்னு அப்போ வர தெரியாது. ஆனால் ஆண்டவர் கண்கள் யாரை கொண்டு வந்துருச்சு? ராஜேஷை கொண்டு வந்து அவர் வந்து என்னை கேட்குறாரு, நீங்கள் என்னைக்கு ஸ்டாண்டு கொண்டு இல்லையா, வழக்கமாக கொண்டு வருவீங்களே. அப்போ தான் தெரியுது, ஓஹோ நான் செய்தி கொடுக்க வேண்டிய ஆள் எப்படி உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்திருக்காட்டா 7:30 மணிக்கு கேட்கும்போது தலை சுற்றி இருக்கிறது. ஆண்டவர் மனுஷனே நோக்கமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவனுக்கு வந்து நம்ம கிருபையை காட்டணும். வழக்கமாக நான் செய்தி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுவும் இல்லாமல் எம்டியாக வந்து உட்காந்து. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. 1/2 மணி நேரம் பேசினேன் இல்லையா? எனக்கெல்லாம் குறிப்பிட்டு விட்டு இறங்கும்போது சந்தோஷமாக இருக்கு, ஃபுல் ஹாப்பினஸ். அதனால தான் அவருடைய நடைகள் எல்லாம் அவர் பார்க்கிறார். இது எப்படி பார்க்கிறான்னு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 31வது அதிகாரம் 4வது யோபு 31:4 பார்த்து என்ன அர்த்தம் நான் சொல்றேன் சரியா?
பாப்பா நீ இங்கேருந்து ஓட்டி உன் தியேட்டருக்கு எத்தனை தடவை போயிட்டு வந்துருக்க? எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு சொல்லுவாப்போ தெரியும். நான் இங்கேருந்து வண்டி எடுத்து கிளம்புறேன், இங்கேருந்து வீட்டில் போய் சேர்றேன், எத்தனை கிலோமீட்டர்னு அது காட்டும். ஆனால் நான் பார்க்க மாட்டேன். ஏன் பார்க்க மாட்டேன்? நம்ம தேவையில்லை அதை பார்க்க. ஆனால் ஆண்டவர் உட்காந்து எண்ணிட்டு இருக்காரு. ஓஹோ 7வது ஸ்டெப் வந்துட்டான், 8வது ஸ்டெப் வந்திருக்கான், இப்போ எம்டியாக வர்றான் ஆலயத்துக்குள்ள. இப்போ நான் ஒருத்தர் யார் அனுப்பணும்? ராஜேஷ் அனுப்பணும்னு சொல்லி அவர் கவுண்ட் பண்ணி ஆண்டவர் அடிச்சாரு, கொண்டது விட்டாரு. இது அடுத்து அப்படியே 4வது அவனுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா எரேமியா 9வது அதிகாரம் 13. எரேமியா 9:13. நான் அவரவர் குறித்த என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு என் சொல்லை கேளாமல் அதன்படி நடவாமலும் தங்களுடைய இருதயத்தின் கடினத்தையும் தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தாங்களே. சரி, இது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ என்னுடைய தகப்பனார் இருக்கும்போது பூ வச்சுட்டு வரக்கூடாது, கலர் சேலை கட்டக்கூடாது, என்ன வேணும் கலர் செருப்பு போடக்கூடாது. எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் ரொம்ப பர்டிகுலராக இருப்பார், பூ வைக்கக்கூடாது. ஆனால் என்னைக்கு அண்ணன் லீவோ இந்த மரியாள் லீலா இந்த மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த வயசு பிள்ளைகள் எல்லாம் அன்றைக்கி டபுளாக வச்சுட்டு வருவாங்க. எதுக்காட்டி டபுளாக வைக்கிறான்னா இன்னைக்கு பெரிய டாக்டர் இல்லை சார்ஜ், நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், தம்பியும் சொல்ல மாட்டேன். இல்லை, இதுதான் காரணம். எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு, ரூல்ஸ் படி வைக்கக்கூடாது. ஆனால் நான் வைப்பேன். எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா நான் கொண்டே பிடிச்சிட்டு இருப்பேன். அம்மா இல்லை, அப்பா இல்லை, இஷ்டத்துக்கு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் காரணம், ரீசன். சரி, அடுத்த ஒரு காரணத்தை பார்க்க போகிறோம். 5வது எரேமியா 16:17. எரேமியா 16. என் கண்கள் அவர்கள் எல்லா வழியின் மேலும் நோக்கமாக இருக்கு. 17 வேற மேலே இருந்திருக்கிறாங்க. எங்க இருக்கு? 16:17 எரேமியா. கண்கள் அவருடைய எல்லா வழியின் மேலும் நோக்கமாக. எல்லா வழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணா நம்ம கண்டுக்கிட மாட்டோம். ஐயா நம்ம கண்டு பார்க்கற மாதிரி இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கிடையாது. நீ தப்பு பண்ணாலும் எனக்கு தெரியும், நீ சரியான இருந்தாலும் எனக்கு தெரியும். அப்புறம் அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறது இல்லை, அவருடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாக இருக்கிறது இல்லை. இதுதாங்க நமக்கு ஆண்டவர்களோட வித்தியாசம். அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிருபியை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் ஒரு தடவை எனக்கு செய்தி கொடுத்தாருக்காண்டி நான் ஒரு அந்த விளையாட்டை வைக்க முடியும். புரியுதா? கிருபை எப்போ கொடுப்பாரு? 2வது கிடையாது சார். கிருபை அடிக்கடி கிடைக்காதா சார்? கிருபை அடிக்கடி கிடைக்காது. உங்களுக்கு வசனத்தை வாசி கேட்டால், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லி பதில் வசனத்தில் தான் காட்டணும். எழுந்து கட்டணும். புரியுதா? எழுதுங்க. ரோமர் ராஜேஷ் கேட்ட கேள்விக்கு பதில் நம்ம பார்க்க முடியும். ரோமர் 6வது அதிகாரம் 1 வசனம். ஏமா அவரு கேள்வி கேட்டார், நான் அவரு தான் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி படிக்கு பாவத்தை நிலைத்திருக்கிறதுனா என்னன்னு நான் சொல்றேன். இப்போமா நான் நல்லவன் என்னைக்கா சொல்லியிருக்கேன்னா, நான் நல்லவனா வாழணும்னு நினச்சி ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்து யாருமே என்னை கை நீட்டி காட்டப்படாது. ஆனால் திடீர்னு ஒரு பாவம் நம்மளை ஆட்சி கொண்டு போய் அன்னைக்கு ஆண்டவர் மன்னிப்பார். ஆனால் நிலைத்திருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் வாழ்ந்த மாதிரி வாழ்ந்தேன்னா அது நிலைத்திருக்கு. 2 வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. புரியுதா? 21 வாசம் முந்தின வாசம். ஆதலால் பாவம் மரணத்துக்கு இயல்பாக ஆண்டு கொண்டதை போல கிருபையானது தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதினாலே நித்திய ஜீவனுக்கு இயல்பாக ஆண்டு கொண்டது. ஆண்டு கொள்றதுன்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஆட்டி பழக்கம், அதுதான் அது ரூல். இப்போ சாராயம் குடிக்கிறவனுக்கு எதுதான் இருக்கும்? ஆமாம். கலர் சேலை ஒன்று வாங்கணும்னு ஒரு அக்கா முடிவு பண்ணிட்டா அது ஆண்டு கொண்டது வாங்குவாங்க. ரைட், இது நம்ம பார்த்த ஒரு காரியம். சரியா? என்னாகும் 14வது அதிகாரம் 34வது வசனம். ஆண்டவர் எப்படி கவுண்டிங்கில் வச்சிருக்காரு நான் உங்களுக்கு காட்டுறேன். கவுண்டிங். என்னாகமம் 14:34 வாசிங்க. 14:34 நீங்கள் தேசத்தை படியே வருஷமாக சுமந்து ஏமா ஆண்டவருடைய ஒரு எதிர்பார்ப்புங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இவருடைய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். உலகத்தில் கோடான கோடி மக்கள் இருக்காங்களா? ஆனால் ஒரு சிலரை மாத்திரம் அவர் தெரிந்து கொள்றார். எங்கள் வீட்டில் அண்ணன் இருக்கார்,
அண்ணன் பையன் பைபிள் வாசி பார்த்துருக்கீங்களா? அவன் விட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்கிறான். நான் பார்த்ததை வச்சிருப்பாரு முன்னாடி. எங்கே வச்சிருப்பாரு? புரியுதா? அவரெல்லாம் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரான்னு இப்போ வர கிடையாது. எப்போ வர கிடையாது? ஆனால் நான்லாம் என்னை ஆண்டவர் தெரிந்து கொள்ளார் நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ஆண்டவர் சம்மந்தமே கிடையாது. ஆனால் அவர் ஒருத்தர் தெரிந்து கொண்டு மேலே கண்ணு வச்சுட்டாருன்னா அப்புறம் நம்ம அடைக்கிறோம். அதுவரை நினச்சிக்கலாம், என்னால் பண்ணிக்கலாம். அதான் அங்கே பார்க்குறாரு, நீங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு வருஷம். இப்போ 40 நாளுக்கு 40 வருஷம் கணக்கு போட்டாங்க. ஆட்டோ போய் சார் கொஞ்சம் குறைங்க என்னெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் குறைக்க வச்சுக்குவாங்க. நம்ம குறைச்சிட்டு போயிட்டே இருப்போம். குறைக்கலாம் வேறக்கு தான் போயிடும். புரியுதா? ஆனால் இங்கே எங்கேயும் போக முடியாது. 40 நாளைக்கு 40 வருஷம் தான். அதை மாற்றவே முடியாது. சரியா? அடுத்து ஆண்டோடைய இன்னொரு எதிர்பார்ப்பை பார்த்துருக்கோம். அது எஸ்ரா 9:6 பக்கம் 600 ஆண்டோடைய எதிர்பார்ப்பை பார்த்து முடிக்க போகிறோம். வாசனம் 9:6. நீர் ஒருவரே கர்த்தர். சார் நீ தான் கரெக்டுமா? நான் காப்பாற்றுறேன். எஸ்ரா 9:6 வாசனம். சரி, இது என்ன, இதனுடைய ஆழம் என்னென்ன புரிஞ்சுது கேட்டிங்கன்னா, என் தேவனை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு உரிமை. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிறிஸ்தவன் தான் இருந்தேன். ஆனால் நமக்கு அவருக்கு என்ன கிடையாது. அதனால் என் ஆண்டவரை என் தேவனை நான் சொல்லவே மாட்டேன், சொல்ல முடியாது. பெரிய கிறிஸ்தவன். ஆனால் வளர்ப்பு எல்லாமே வேற மாதிரி வளர்ந்துச்சு. ஆனால் என் தேவனை நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கப்பட்டு கலங்குகிறேன். இது எப்போ முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மைகளை பெற்றுக்கொண்டுட்டு கடைச முடியாது. ஒரு பெரிய ராஜா, அவரை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒவ்வொருத்தனா அவரை குத்துறான். கடைசியில் ஒரு நெருங்கிய நண்பன் குத்துனான். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா? யூ டு ப்ளூட்டோஸ் சொன்னார். எல்லாரும் குத்துனாயா, நீ குத்துவன்னு நினைக்கவே. இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா நீ தப்பாக நினைக்கலன்னு ஒன்று சொன்னேன். யாரு நினைக்க மாட்டேன். எல்லாரும் விமல் டாக்டரை குத்துறாங்க. அவரை மாதிரி மரியாதை ஒரு குத்திட்டா அவர் ரொம்ப வேற போட்டோம். நீ குத்துனானா கண்டுக்கிட மாட்டாரு. ஆமாம் தெரியும், காசு கொடுத்தா குத்திடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் மரியாதை குத்திட்டானா என்ன செய்ய மாட்டாரு. அங்கதான் எனக்கு அதான் வருது சரிங்களா? அதனால சொல்றாரு, எல்லாரும் வேற, ஆனால் என் தேவன் எங்க போல். இந்த இஸ்ரேல் மக்கள் பாவம் செய்கிறாங்க, என்னால் என்ன செய்ய முடிய மாட்டேங்குது, பார்க்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, அதனால தான் என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக போய் எங்கள் குற்றங்கள் வானபரியந்தம் வளர்ந்து போச்சு. இதனால தான் இப்போ நம்ம அந்த செய்தியை முடிக்கப் போகிறேன். சங்கீதம் 90வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்க வாசி முடிப்போம். அந்தரங்க பாவங்கிறது என்னங்கிறது எல்லாமே நம்ம வாசிச்சாச்சு, தியானிச்சாச்சு. இதுதான் தேவனுடைய கோபத்துக்கு காரணம். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, நம்ம துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. உளையான சேற்றில் வாழ்ந்த எங்களை தூக்கி எடுத்தீரையா. அவமுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்களை கழுவி உமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் நிறுத்தினீர் ஐயா. ஆனாலும் அநேக நேரங்கள் நாங்கள் அதை மறந்து எங்கள் வாழ்க்கையிலே செய்த பாவங்களுக்காக எங்களை மன்னியும். வந்த பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.